நான் எப்பொழுதுமே சொல்வதுதான், தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திற்கும் பயணம் செஞ்சாலும் இந்த சேப்பாக்க திருவல்லிக்கேணி வரும்போது மட்டும் ஊரெல்லாம் சுற்றிட்டு கடைசியாக வீட்டுக்கு வர்ற அந்த உணர்வு, உன்னுடைய தாய் வீட்டுக்கு திரும்புகின்ற அந்த உணர்வு, இப்பொழுது சொந்த வீட்டில் என்னுடைய குடும்பத்தாரை பார்ப்பதை போன்ற ஒரு உணர்வு உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்திருக்கிறது. கடந்த 3 நாட்களாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி முழுக்க பொங்கலை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்டங்களை உதவிகளை தெரு தெருவாக சென்று ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அளித்து வருகின்றோம். கழக அரசு சார்பிலும் கழகம் சார்பாக நேற்று மட்டும் 12 இடங்களில் கிட்டத்தட்ட 20,000 குடும்பங்களுக்கு பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்புகளை வழங்கியிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு இன்றைக்கு ஒரு 15,000 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கின்றோம். தொடர்ந்து இதே மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டே வருகின்றோம். இந்த நேரத்தில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் குறிப்பிட்டது போல, மாவட்ட செயலாளர் சிற்றரசு குறிப்பிட்டது போல, சமீபத்தில் மிக்ஜாம் புயல் மற்றும் கனமழையின் பொழுது நீங்கள் ஆற்றிய அந்த பணிகளுக்கு எங்கள் அனைவரது பாராட்டையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். 4ஆம் தேதி 5ஆம் தேதி மிகப்பெரிய மழை வரப்போகுதுன்னு சொன்னாங்க. 3ஆம் தேதி நான் சேலத்தில் இருந்தேன். சேலத்தில் இளைஞரணி மாநாடு இப்போ நடக்கிறதா இருந்துச்சு. அதனுடைய ஏற்பாடுகளை பார்ப்பதற்காக நான் சேலத்தில் இருந்தேன். 3ஆம் தேதி இரவு மழை ஆரம்பிச்சிருச்சு. நான் அங்கே எல்லா நிகழ்ச்சியும் ரத்து செஞ்சு விட்டு அங்கேருந்து கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து விமான நிலையத்துக்கு வந்து, அப்போ நிறைய பேர் சொன்னாங்க விமானத்தில் போகிறாங்க, சென்னையில் இறங்கவே முடியாது அப்படின்னு. அந்த அளவுக்கு இங்கே காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் நானும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் என்னோடு இருந்த நம்முடைய இயக்கத்தினரும் பரவாயில்ல நான் சென்னைக்கு போகணுன்னு சொல்லி 8 மணிக்கு ஃப்ளைட்டு, இரவு 8 மணிக்கு 8 மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே 9 மணிக்கு இறங்க வேண்டிய ஃப்ளைட்டு இறங்க முடியாமல் ஃப்ளைட்டில் இருக்கவங்கலாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஃப்ளைட் ஆட ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு இங்கே இறக்குனாங்க. இறக்குற உடனே நேராக அங்கேருந்து வீட்டுக்குள்ளே போகல, அங்கேருந்து நேராக நம்ம தொகுதிக்கு தான் வந்தேன். இரவு 11 மணிக்கு நம்முடைய சிற்றரசர்கள் சொன்னார்கள் 11 மணிக்கு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு திருப்பி ஒரு நள்ளிரவு ஒரு 2 மணிக்கு, அப்போ மழை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அவர் சொன்னது போல் அந்த நடேசன் சாலையில் நாங்கள் இறங்கி, அதுக்கு மேலே வண்டி போக முடியாதுன்ட்டாங்க. இறங்கி நடந்து போகும்போது எங்களுக்கு முன்னாடி அங்கேருந்து அந்த பணிகளை செஞ்சு கொண்டு இருந்தது களப்பணியாளர்களாகிய நீங்கள் தான். நானே பார்த்து வேந்து போயிட்டேன். இன்னும் இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு, நம்மளாலே வர முடியல, இவங்க எப்படி இவ்வளோ தைரியமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே அப்படின்னு அவங்களெல்லாம் அழைச்சி அவங்களுக்கு தேவையானவெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம். எனவே அந்த நேரத்தில் சென்ற 2015ஆம் ஆண்டு இதே போல் ஒரு பெருவெள்ளம் வந்தது, உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். அப்போது சென்னை மாநகரம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் ஒரு மூழ்கி இருந்தது. சகஜ நிலை திரும்புறதுக்கு 10 நாள் ஆச்சு. ஆனால் இந்த புயல் மழை வெள்ளத்தில் 3 நாட்களில் சகஜ நிலைக்கு வந்திருந்தனா அதற்கு முழு காரணம் இங்கே வந்திருக்கக்கூடிய முன்கள பணியாளர்களாகிய நீங்கள் தான். வெள்ள நீரை வெளியேற்றியது, உடனடியாக மின் சேவையை வழங்கியது, புயலால் விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தியது, வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட குப்பைகளை உடனடியாக சுத்தம் செய்தது என்று நீங்கள் மேற்கொண்ட பணிகள் அனைத்தும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் பதிந்திருக்கக்கூடியது. உங்களுடைய அந்த பணிகளுக்காக நாங்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு தலை வணங்குகிறோம். அந்த வெள்ள நேரத்திலையும் நானாக இருக்கட்டும், அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களாக இருக்கட்டும், மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கட்டும், மாவட்ட செயலாளர் இருக்கட்டும், தெருவில் இறங்கி மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை கேட்டுக்கிட்டு இருந்தோம். எந்த தைரியத்தில் போனோம்? நீங்கள் இருக்கீங்க, அந்த பணிகளை நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்க அப்படிங்கிற அந்த தைரியத்தில் தான். எனவே உங்களுக்கு நாங்கள் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது பத்தாவே பத்தாது. இந்த நிகழ்ச்சி எவ்வளவு சிறப்பாக, அவர் எல்லா நிகழ்ச்சியும் சிறப்பாக ஏற்பாடு செய்வார். இந்த நிகழ்ச்சியும் எவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த இது இன்றைக்கு காலை மதியம் நடந்திருக்க வேண்டிய நிகழ்ச்சியா, தொடர்ந்து பல்வேறு அலுவலர்கள் இருந்ததுனால இன்று மதியம் நடக்க வேண்டிய நிகழ்ச்சி சிற்றரசோட்டை கேட்டுக்கொண்டதுனால இன்று மாலை நடத்தியிருக்கிறார். இவ்வளவு சிறப்பாக நடத்தியதற்காக, ஒருங்கிணைத்ததற்காக அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.